ஒரு கதைக்கு சொல்லுவோமே அப்படி போகாது. தற்செயலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம். ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போறதில்லை, வட்டைக்கு நடக்க போறதில்லை. ஆனால் வேறு இடங்களால கொஞ்சம் நாங்கள் விட்டு சபை இன்னொரு என்பிபி இந்த கைக்கு போயிட்டு போய்ப்போம். ஒரு கதை இப்போ சந்தைக்கு ஒரு கடையை கோல் பண்றேன்டா, வட்டக்கஜியா இருக்கட்டும், அது அல்லது அக்கராயனா இருக்கட்டும், அல்லது கிளிநொச்சி சந்தையா இருக்கட்டும், புதுசாக கட்டின கடைகளை அங்க உள்ள வர்த்தகர்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோர்றால் அவர்கள் விளம்பரி பத்திரிகையில கோல் பண்ண மாட்டார், அவர்கள் வீரேசலும் கோல் பண்ண மாட்டார். அவர் சிங்கள பேப்பர்ல எங்க கோல் பண்ணுவீங்க? கொழும்புல தான் கோல் பண்ணுவீங்க. கொழும்புல தினகரன்ல அல்ல சிங்கள பேப்பர்ல வந்து 6 விண்ணப்பம் போடுவான்னு நினைக்கிறீங்க? முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது 6 முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரர்கள் அதுக்கு விண்ணப்பத்தை போடுவீங்க. போட்டா அவன் 54 லட்சம் ஒரு கடைக்கு சொன்னா அவன் சிம்பிளா எடுத்துட்டு போயிடுவான். என்னையொரு நேற்று ஆள் என்ன கேட்கிறார், அந்த கிளிநொச்சிக்குள்ள இருக்கிற கடை இருக்குதானே, அந்த கடையில 2 கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவேன், எனக்கு நீங்க சிபாரிசு பண்ண மாட்டீங்களா, தான் ஏதோ ஒரு பிசினஸ் செய்யணும்னு சொன்னார். இன்னும் அது பிளாட் பண்ணின கடையாம், அதுதான் தேவை, அதுக்காக தான் என்ன சிபாரிசு பண்றீங்களான்னு கேட்டேன். நான் கேட்டேன் அதான் வழக்கு போட்டுல நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, நீங்க அறிய இல்லையோ அப்படி ஒன்று கொழும்புல இருந்து கேட்கிறாரு என்னட்டு. அப்ப எவ்வளவு ஆர்வமா வெளியில உள்ளாக்கள் இருக்கணும். அப்ப உண்மையா பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே போயிடுவான். இதுக்கு தான் சபை இருக்கணும் என்னென்றால், கடை எரிஞ்சது யுத்தத்தால பாதிக்கப்பட்டது, அப்ப அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக்கள் சபையில் இருக்க வேணும், எங்கடையாக சபை இருக்க வேணும். இதுதான் முக்கியமான. மற்றது இது ஒரு அடிமட்ட அரசியல் தானே, ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம். இந்த அரசியல் பயணத்துல நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால்தான், எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமா வச்சிருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம். இல்லாட்டி கொண்டு போகல மக்களும் அதை மறந்தே போயிடணும். இன்றைக்கு நிறைய நாங்கள் பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர்ல எத்தனை பேர் வீரச்சாவன்னு கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. சரி, எங்கட வீட்டில் நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்கட சௌகரத்தை சொல்ல பயப்படுறோம், அல்லது நாங்கள் அதை அசால்ட்டா அதை அசண்டை இனமா விடுறோம். அவன் ஏன் இந்த மண்ணில செத்தான், என்னத்துக்காக போராடினான், அவன் தியாகம் என்ன, அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன என்றதை நாங்களே விட்டு கொண்டு போறோம், மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போறோம். அப்படி என்றா எதிரி என்ன செய்ய போறான்? ஒரு சோல் உப்புண்டக்கான ஆனரவில் இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றுல தெரியும். நான் புதுசா சொல்ல இல்லை, ஆனையிரவு உப்பண்டுதான் அதுக்கு பேர். ஆனையிரவு உப்பண்டதை ரஜ லுணு உப்பண்டு மாத்துறாங்க. நீ எங்கப்பா இருக்கிற உப்பங்க விளையுது, ஏன் நீ மாத்துற அந்த பேரை? இப்ப உடனே நான் கந்து நெத்தியோட ஹோல் பண்ணி கேட்க சொல்றாரு சுதீதரன், அது சின்ன ஒரு பை மிஸ்டேக், நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். இன்றைக்கு கேள்விப்படுறேன், அங்க அந்த பேக் அடிக்க கொடுத்தாச்சாம் அந்த சேமன், உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜ லுணு என்ற பேர்லயே கொடுத்துருக்காரு அந்த போர்டுல இருக்கிறோட என்னோட காட்சி. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களை எப்படி அவங்க நடத்துறாங்களு. சாதாரண உப்பு கூட எங்கட பேர் இருக்கலாது, எங்கட ஊர் பேர், எங்கட ஹிஸ்டாரிக்கல் நேம் இருக்கலாது, எங்கட வரலாற்று பேர் இருக்கலாது. இப்ப நாங்க அடுத்த கட்டத்தை எப்படி போக போறோம், என்ன நடக்க போகுது, நாங்க அடுத்தது நாங்க அடைகிறோம்டா எப்படி போறது? இதுக்கு என்ன பிரதேச சபை எங்கட கையில இருந்தால், உப்பளத்தின் கட்டணம் கட்டுறாலும் சரி, உப்பளத்துல ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பேக்கெட் பண்றாலும் ஆர்கிட்ட அனுமதி எடுக்கணும், பிரதேச சபையில் எடுக்கணும். பிரதேச சபை எங்கடையா இருந்தால், அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாளா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்ற ஒரு பழமொழி இருக்குதானே, அது மாதிரி பிரதேச சபை எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும். இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேணும் என்று இப்ப இருக்கிற NDP அரசாங்கமும் மிக அளவில் மோசமா முயற்சிக்கிறார்கள். இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும். ஒரு வாக்கு கூட மாறி போகக்கூடாது, அதுதான் மிக முக்கியமானது. எங்களுக்கு இருந்ததை விட இவ்வளவு காலமும் கிடைச்ச வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபிச்சு காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஈசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குதான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நடந்தது, கட்சியில நடக்கிறது, இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும், எனக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு ஒருத்தன் சொன்னா இந்த உலகத்துல சகிப்புத்தன்மை விருது உனக்கு தான் அடுத்தது கிடைக்க போகுது போல எனக்கு. அப்படி என்று நான் சொல்ல வரையில்லை. ஏன் நான் சொல்றேன் என்றால், சிலது ஒரு அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும். நான் இனம் சார்ந்து தான் யோசிக்கவும், என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இயலாது. நான் ஒரு தலைவராக வரணும், நான் ஒரு செயலாளராக வரணும், அல்லது நான் மற்றொரு இனத்தில் இருக்கணும் நான் சிந்திக்கலாம். இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம். எங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம். ஒரு இன விடுதலைக்காக பயணிக்கிற நாங்கள் இன்றைக்கு துண்டு துண்டா உடைஞ்சு மெல்ல மெல்ல தள்ளி போயிட்டோம் என்றால், இப்ப NBP போலையும் சரி, UNBயும் சரி, SLFயும் சரி, SJVயும் சரி வந்து சிம்பிளா கேட்டு போவான். அவன் அங்க இருந்து மினக்கட்டு வந்து இங்கே எலெக்ஷன் கேட்கிறான், நாங்க போய் அம்பாந்தோட்ட காலி களத்துறையில் நாங்க கேட்கிறோம். இதுதான் இன்றைக்குள்ள நிலவரம். ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும், நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்களோட மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போறதுக்கும் இது எங்களுக்கு மிக முக்கியமானது.
அதனால்தான் இந்த பிரதேச சபைகள் எங்கட கையில இருக்க வேணும். தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்துல எடுங்க. மக்கள் கேட்பினோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு போனோம்னா தானே கேட்பினோம். கேட்டுக்க நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், என்ன செய்வோம். வடபகுதி மக்கள் எல்லாரும் தங்களோட தமிழ் தேசியத்தை கையை விட்டுட்டு அவர்கள் இப்ப இதுக்குள்ள கலந்து போயிட்டு நம்ம சிங்கள தேசியத்துல. அப்ப புராயணத்துக்கு நீங்கள் பிரித்தானியா அந்த 4 பேர் மீது தடை கொண்டாடுறீங்க. பிரித்தானியா 4 பேர் மீது தடை கொண்டது. நான் 3 ராணுவ தளபதியோ ஒரு ஒட்டுக்குழுவின் தலைவருக்கு எதிராக பிரித்தானியா கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பதிவு. உண்மையில நாங்கள் கூட விட்ட தவறு என்ன, ஒரு பொது வேட்பாளருக்கு எங்கட மக்கள் 5 லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தால் 5 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தால் அது ஒரு வரலாற்று மாற்றம். ஆனா இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதிக்கணும், ஓடி போய் காலுக்கு மேல காலை போட்டு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். நீங்கள் நன்றி நீங்கள் 4 பேரை தடுத்துட்டீங்க, நன்றி என்றோம் போயிருந்து. ஆனால் அதே இதை எங்கட மக்கள் இந்த வாக்கின் மூலமாக நாங்க பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட இருக்கா யோசிச்சிருக்கும். என்ன அவங்க தமிழ் மக்கள் எல்லாம் இதுல மிக தெளிவா தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சனையில தங்களுக்கான உரிமை பிரச்சனையில எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி மிகவும் பலமானதா மாறி இருக்கு. ஆனா அந்த மாற்றத்தை துரதிருஷ்டவசம் நாங்கள் தவற விட்டோம். எங்களுக்குள்ள இருக்கிற சில பேரும் கூட தவற விட்டு இன்றைக்கு அதுக்காக உழைத்தவர்கள் விளக்கம் கூறப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். இது ஒரு எங்கட வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு எங்களுக்கு. நாங்கள் ஒரு நல்லதை இனம் சார்ந்து எடுத்த முடிவுகளுக்கு இனம் சார்ந்து போராடுகிற கட்சிக்குள்ளேயே நாங்கள் வஞ்சிக்கப்படுறவர்களா மாறி இருக்கிறோம். இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆகவே உண்டு தயாசிரி ஜெயசேகர போன்றவர்கள் இப்படி சொல்லிக்கல, நாங்கள் புலப்பட்டுட்டமே என்ற குற்ற உணர்வு எங்கள்கிட்ட வருது. விகிதகேர சொல்றார் எல்லாரும் எங்களோட நிக்கணும். அதான் 3 எம்பியை தந்துக்கிறாங்க ஜாழ்ப்பாணத்தில். அப்ப இது 3 எம்பியை தந்தது உங்களுக்கு அதுக்கு இல்லை. ஒரு எங்கள் மீது இந்த கோபத்தில் ஜனம் 6க்கு வாக்களிக்கணும் போய் வாக்களிச்சு ஒரு கால சந்தர்ப்பம் அது. ஏனென்றா எங்க கட்சிக்கு இருந்த வழக்குகள், எங்களுக்கு இருந்த குத்துப்பாடுகள், உள்குத்து மோதல்களால சனத்துக்கு இருந்த வெறுப்பு என்ன செய்து ஜனம் இவங்க நிறைய இப்படித்தான் நிக்கிறாங்களோ பாடம் படிக்கணும் ஒரு முடிவெடுத்து. இந்த மாற்றங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது. திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பரீட்சித்து பார்க்கலாம். நாங்கள் ஒரு பரிசோதனை எலிகள் இல்லை. முதல் நாங்களா மாறவன். அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ண கடூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கென்றாலும் தயவு செய்து இம்முறை வெளியில போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச சமூகம் நீங்கள் இப்படித்தானே செய்திருக்கிறீர்கள், நீங்க அவங்களுக்கு தானே கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்ற நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க. நான் இப்ப நீங்க வாக்கு போடுறதுக்காக பிரச்சாரம் செய்யல, நீங்கள் தான் கதைக்க போறீங்க. ஒவ்வொரு ஒழுங்கைகளுக்கும் ஒவ்வொரு தடவை நியமிச்சு, ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒவ்வொரு தடவை நியமிச்சு, ஒவ்வொரு